உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதங்கள் பண்ண போறோம் அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 4 வருடத்திற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சார். நம்ம முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு டிமாண்ட் வச்சார். ஒரு செயல் திட்டத்தை சொன்னார். நீங்கள் இதை செய்யுங்க, செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற சாதிய வன்கொடுமைகள், படுகொலைகள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி செயல் திட்டங்கள் சொன்னார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஸோ அதனுடைய நீட்சியாக வேறொருத்தனுக்கு போட்ட ஒரு ஸ்கெட்சு, அதாவது ஒருத்தனை படுகொலை செய்வதற்காக வேறொருத்தனுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்கெட்சில் அப்பாவி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளான். ஸோ அந்த சம்பவம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். மதுரை மாவட்டத்தில் சிலைமான் பகுதியை சார்ந்தவர் தான் சுப்பிரமணி என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தர். இவருடைய பையனுடைய பெயர் அழகர்சாமி. இவருக்கு ஒரு 21 வயது இருக்கும். இவர் ஒரு ட்ரம்ஸ் இசை கலைஞர். இந்த அழகர்சாமியை கடந்த 12ஆம் தேதி அதிகாலை வேளையில் சில நபர்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து தூங்கிக்கு இருந்தவனை வெளில இழுத்து வச்சு படுகொலை பண்ணாங்க. படுகொலை பண்ணியதற்கு பின்பாக அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக மதுரை மாவட்ட ஜிஹெச் அனுப்பிடுறாங்க. ஸோ அன்றைய தினத்தில் வழக்கம் போல் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகாலை வேளையில் திரண்டு மாபெரும் கண்டன போராட்டத்தை பண்ணாங்க, சாலை மறியலில் பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் மதுரை மாவட்டத்தில் அந்த ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரிங் ரோடில் சாலை மறியல் மேற்கொண்டாங்க. ஸோ அன்றைய தினம் தான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் மதுரை மாவட்டத்துக்கு வந்தார். பாதிக்கப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தை சந்தித்து ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்தாரு. யார்? திருமாவளவன் கொடுத்தாரு. வழக்கம் போல் அவர் தான் வந்தார். அதே மாதிரி தூத்துக்குடி அந்த அரியநாயகபுரம் அந்த கபடி மேட்டரில் கை வெட்டப்பட்டு கிடக்கிறாரு தெரியுமா அந்த தம்பி, அவரையும் சந்தித்து அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்தாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. படுகொலைக்கு அழகர்சாமி உள்ளாக்கப்பட்டுட்டான். ஒருவேளை அழகர்சாமி அவர்கள் குத்துயிரும் குலையுருமா கடந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. இந்தந்த காரணத்துக்காக தான் என்னை வெட்ட வந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஆனால் இவர் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார் இல்லையா? அப்போ இந்த படுகொலைக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியவே இல்லை. ஸோ காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு 5 நபர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சுருக்கிறாங்க. கைது செஞ்சு விசாரணைகள் மேற்கொண்டதில் வேற ஒருத்தனுக்கு போட்ட ஒரு ஸ்கெட்சு, அந்த ஸ்கெட்சில் தவறுதலாக அழகர்சாமி என்று சொல்லப்படுகின்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன், அப்பாவி இளைஞன் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றான். ஸோ காவல்துறை அதிகாரிகள் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, பத்திரிகைக்கு என்ன செய்தியை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அலங்காநல்லூரில் ஒரு கள்ளக்காதல் மேட்ரு. அந்த கள்ளக்காதல் மேட்டரில் சரவணன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தர் படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ஸோ சரவணனுடைய வீட்டுக்காரமாகவும் அதே மாதிரி அந்த வீட்டுக்காரமாவுடைய கள்ளக்காதலன் மதன் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கள்ளக்காதல் மேட்டரில் சரவணனை யார் படுகொலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் எல்லாமே சரவணனுடைய அக்கா மகனுக்கு கிடச்சிருக்குது. அந்த அக்கா மகன் என்ன பண்ணுறாங்க, தேடி ஈடி பார்த்ததில் புளியங்குளம் பகுதியை சார்ந்த ஒருத்தர் அழகர்சாமியை தவறுதலாக கை காட்டியிருக்காரு. இவராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கை காட்டியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, படுகொலை செஞ்சுருக்காங்க. இந்த 5 நபர்கள் திரண்டு போய் அப்பாவி இளைஞனை, தூங்கி இருந்த ஒரு அப்பாவி தலித் இளைஞனை வெளில இழுத்து போட்டு படுகொலை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம் தான் மதுரை மாவட்டத்தில் நடந்து முடிந்திருக்கின்றது. ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, 4 வருடத்துக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் கூறிய ஒரு செயல் திட்டம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல் திட்டமாக இருக்குது அப்படின்றத தமிழ்நாட்டு அரசாங்கம் உணர வேண்டும். அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை முன்னாடி வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கு அதிகரிக்குது. 2021 ஒரு மாதிரி இருக்குது, 2022 ஒரு மாதிரி இருக்குது. அந்த ரேஷியோ அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கு என்று என்ன பண்ணணும்னா, காவல்துறை அதிகாரிகள் ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்கணும். சாதிய வன்கொடுமையை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்கணும். இதை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் கடந்த 2021 அந்த காலகட்டத்தில் ஒரு டிமாண்ட் தூக்கி வச்சார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தானே வழக்கம் போல் பட்டியல் சமுதாய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவ்வளவா கண்டுக்கிறவே மாட்டாங்க. இந்த விடயத்தையும் கிடப்பில் போட்டாங்க. அதனுடைய நீட்சிகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சாதிய படுகொலைகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி சாதி ரீதியான வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நுண்ணறிவு பிரிவை அவங்க ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அழகர்சாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞனை
நம்ம வந்து பலி கொடுத்துருப்போமா? அப்போ முதலமைச்சர் அவர்கள் சிந்திக்கணும். நீங்கள் தான் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளில் அவ்வளோவா தலையிடுவது கிடையவே கிடையாது. பட்டியல் சமுதாய மக்கள் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா கண்டுகொள்வது கிடையவே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தர் வந்து வழிந்து வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் உருவாக்குங்க, நுண்ணறிவு பிரிவை வந்து உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி வழிந்து வந்து வழிமுறைகள் காட்டுறாது. அதையும் கூட கண்டுகொள்ளாமல் முதலமைச்சர் அவர்கள் கடந்து சென்றதன் விளைவு இன்னைக்கு அழகுசாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞனை வந்து நம்ம பலி கொடுத்துருக்கோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏங்க, முதலமைச்சர் அவர்கள் வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில விடயங்கள் செய்யலை. விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்களை சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்லுவோம். விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு இருக்குது. இந்த குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்காக ஒரு செயல் திட்டங்கள் வகுக்க வேண்டும். அந்த குழு வந்து விவாதிக்கணும். பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு, என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, எங்கெங்கே ஏற்பட்டிருக்குது, எந்தெந்த இடத்துல நடந்திருக்குது, என்ன காரணத்துக்கு நடந்திருக்குது, ஓ இப்படிலாம் நடந்திருக்குதா, அப்போ இதை கட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செயல் திட்டங்களை வகுக்கலாம். சரி, அந்த கேஸ் என்னாச்சு, இந்த கேஸ் என்னாச்சு, விசாரணை பண்ணீங்களா, விசாரணை பண்ணலையா, இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வந்து கூட்டப்படணும். இந்த விழிக்கம் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து கூட்டப்படணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டப்படணும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 வருடங்களாக கூட்டப்படுவது கிடையாது. 3 வருஷம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 6 முறை கூட்டியிருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கூட்டவே இல்லை. ஏன் கூட்டலை? அந்த குழுவுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் தானே, கூட்டணும்ல. ஆனால் கூட்டவே கிடையாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து 1008 வேலைகள் இருக்கும், பல பணிகள் இருக்கும். அந்த குழுவுடைய தலைவராகவும் நீங்கள் தான் இருக்கணுமா? ஒரு அம்பேத்கர் சிந்தனை கொண்ட நபர்கள், ஏதாச்சும் கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த குழுவுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகலாம். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர்கள்ட்ட வந்து இந்த குழுவுடைய பொறுப்பு வந்து ஒப்படைச்சிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் நானே தலைவராக இருந்துக்கிறேன், ஆனால் நான் குழுவையும் கூட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி செய்வது என்பது ஏற்புடையது கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விழிக்கம் மற்றும் கண்காணிப்பு குழுவை கூட நீங்கள் முறைப்படி கூட்டியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அழகுசாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞனை நம்ம பலி கொடுத்துருக்க மாட்டோம்ல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல விடயங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்திகள் கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல சாதி வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பகுதியினுடைய டிஎஸ்பி வந்து ஸ்பாட் விசிட் போகணும். அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து ஸ்பாட் விசிட் போகணும். இது வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் இது நாள் வரைக்கும் பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா, அந்த வன்கொடுமையில் நடைபெறுகின்ற அந்த இடத்துக்கு டிஎஸ்பியோ மாவட்ட ஆட்சியரோ சரிவர போவது கிடையாது, ஸ்பாட் விசிட் பண்ணுவது கிடையாது, ஆய்வுகள் மேற்கொள்வது கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேங்கவேல் எடுத்துங்க, வேங்கவேல வந்து ஸ்பாட் விசிட் வந்து போனால தான் மாவட்ட ஆட்சியர் கவிதாராம் அவர்கள் ஸ்பாட் விசிட் போனால தான் அங்கே இரட்டை குவளை முறை ஒன்று இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. அதே மாதிரி வந்து கோவில்கள் உள்ள நுழைய விட மாட்டாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் போன்ற நபர்கள் ஸ்பாட் விசிட் போனால தான் இதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து கோவில்களை விடாத நபர்கள் வந்து வெளியில் ஜாலியாக சுற்றுறாங்க, இரட்டை கோலை முறையை வந்து பின்பற்றி நபர்கள் வேங்கவேல ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஸ்பாட் விசிட் போகிறனால தானே இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அங்கே நடக்கிற பிரச்சனைகள் தெரிய வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி பட்டியல் சமுதாய மக்கள் மீது நடத்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகள் நடைபெறுகின்ற அந்த இடங்களுக்கு டிஎஸ்பி அவர்களும் அதேமாதிரி மாவட்ட ஆட்சி அவர்களும் ஸ்பாட் விசிட் போக வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் தவறுறாங்க. ஸோ இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே கண்காணிப்பதற்காக தான் விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு இருக்குது. அந்த குழுவை முதலமைச்சர் கூட்டுவது கிடையவே கிடையாது. ஸோ வந்து தயவுசெய்து சொல்கிறோம், அண்ணன் திருமாவர்கள் வைத்த அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா, சாதி ரீதியான வன்கொடுமைகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்காக ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் சொன்னார் இல்லையா, அதை தயவுசெய்து உருவாக்குங்க. விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டுங்க. பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமையை குறைக்க பாருங்க என்பதை ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்பர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.